இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷனில் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. சென்னை கார்ப்பரேஷனில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா பாராமெடிக்கல் ஸ்டாஃப் நர்ஸுக்கு இவங்களுக்கான வேலைவாய்ப்பு தான் அறிவிச்சிருக்கிறாங்க. இதை பற்றி வந்து ஃபுல் டீட்டெயில்ஸோட இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு தானே இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்குங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன். இந்த கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்க அட்வர்டைஸ்மெண்ட்டு. இங்கே வந்து ஃபஸ்ட்டு தானே இருக்குது பாருங்கள் அப்ளிகேஷன் அர்பன் ஹெல்த். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகிட்ட பிறகு உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அதாவது சென்னை கார்ப்பரேஷன் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. எதுக்கான வேலைவாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மெடிக்கல் ஆஃபீஸர், ஸ்டாஃப் நர்ஸு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டரு, சப்போர்ட் ஸ்டாஃப்னு 4 விதையான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா 60 வேக்கண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. இவங்களுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 60,000 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் டிகிரி முடிச்சிருந்தா போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டாஃப் நர்ஸ் வந்து போஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. எவ்வளோ வேக்கண்ட்னு பார்த்தீங்கன்னா 60 வேக்கண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. இவங்களுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 18,000. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் முடிச்சிருந்தா போதும், இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் தான் 60 வேக்கண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. இவங்களுக்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா 14,000 வந்து முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து +2 முடிச்சுட்டு நீங்கள் வந்து பாட்னி ஜுவாலஜி வந்து முடிச்சிருந்தா போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கு. நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா சப்போர்ட்டர் ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா 60 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 8,500 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 8 முடிச்சிருந்தா போதும், நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதுக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கொடுத்துருக்க பாருங்க வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் வந்து தேவைன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த்துக்கான பர்த் சர்டிஃபிகேட் அப்படி இல்லைனா 10th இல்லைனா 12th வந்து சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட் வந்து கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ப்ரூஃப்னு பார்த்தீங்கன்னா நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைனா ஓட் ஐடி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் தான் கேட்டிருக்காங்க. என்னென்ன குவாலிஃபிகேஷன், யாருக்கு எவ்வளோ என்னென்ன அனுப்பணும், டாக்குமெண்ட் அனுப்பணும்னு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஆஃபீஸருக்கு என்னென்ன டாக்குமெண்ட்னு, ஸ்டாஃப் நர்ஸ்க்கு என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுன்றது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அதை வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 11/4/2024 5 மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கே உள்ள அட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸுக்கு தான் வந்து நீங்கள் வந்து போஸ்ட் மூலமாக வந்து இந்த சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி தான் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுவும் அங்கே பார்த்துடலாம். அப்படியே கீழே வந்து என்ன பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் NUHMன்னு HRன்னு. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும். இதுவும் பார்த்தீங்கன்னா சென்னை கார்ப்பரேஷன் தான் வேலையை அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 years ANM முடிச்சிருந்தா போதும், AMA கோர்ஸ் வந்து முடிச்சிருந்தா போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே டெக்னீஷியன் வந்து கேட்டிருக்காங்க 6 போஸ்ட்டு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே வந்து நீங்கள் வந்து டெக்னீஷியன் வந்து முடிச்சிருந்தா போதும், நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இதே கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அது வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 11/4/2025 அன்றைக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான நர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ன்றது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அதை வந்து படித்து பார்த்து நீங்கள் அந்த டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் அனுப்பணுன்றது வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஜெராக்ஸ் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ண பாருங்கள். இல்லைனா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட் மூலமாக வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். இப்படி தான் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.